கல்விக் கொள்கை அடிப்படையில் டெல்லியில் உள்ள கல்லூரிகளில் 12 மணி நேரம் வகுப்புகளை நடத்தும் திட்டம் அமல்படுத்தப்பட்டதற்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையின் முரண்பாடான அம்சங்களை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்து வருகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள் அதை அமல்படுத்தி வருகின்றன. புதிய கல்விக் கொள்கையின் ஒரு அம்சமாக டெல்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் இந்த ஆண்டு இளங்கலை 4ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதையடுத்து ஜூலை 31ஆம் தேதி டெல்லி பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிவிப்பில் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் கல்லூரிகளில் 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 12 மணி நேர வகுப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அனைத்து கல்லூரிகளும் கல்வி நிறுவனங்களும் மனித வளத்தையும் உள்கட்டமைப்பையும் உகந்த முறையில் பயன்படுத்த வசதியாக காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அதிக அளவிலான பாடச்சுமை மற்றும் மாணவர்கள் சேர்க்கையை ஈடு செய்ய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருந்தது. புதிய கல்வி ஆண்டு தொடங்கியுள்ள நிலையில் வெளியான இந்த அறிவிப்பால் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கல்விக்கூடங்களை தொழிற்சாலைகளைப் போல் ஆக்கி மாணவர்களிடம் 12 மணி நேரம் பாடம் படிக்கும்படி நெருக்கடி அளிப்பது மாணவர்கள் மனநலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 12 மணி நேர பணிமுறை ஏற்படுத்தும் நெருக்கடி ஒருபுறம் இருக்க, அதற்கேற்ப பாடங்களை நடத்துவதற்கு போதிய ஆசிரியர்கள் இருப்பார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ள கல்வியாளர்கள், இறுதி ஆண்டு படிப்பு என்பதால் தற்காலிக ஆசிரியர்களையும் நியமிக்க வழியில்லாததை சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இத்தகைய நடைமுறை கல்வியின் தரத்தையும் நோக்கத்தையும் பாதிப்பது மட்டுமன்றி கற்பித்தலின் தரத்தை சமரசம் செய்வதற்கே வழிவகுக்கும் என்றும் அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். தொடர்ந்து பல மணி நேரம் வகுப்பறையில் மாணவர்கள் எப்படி உட்கார முடியும் என்றும் ஆசிரியர்கள் எப்படி பாடம் எடுக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள கல்வியாளர்கள் 12 மணி நேர வகுப்பு நடைமுறை இரு தரப்பினரையும் சோர்வடைய செய்யும் என்று கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் அடிப்படை புரிதலற்ற நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக பல்வேறு தரப்பிலிருந்தும் குரல்கள் எழத் தொடங்கியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.